நண்பர்களே வணக்கம். இப்போ அமிர்த கரைசல் நாங்கள் தயார் பண்ணியிருக்கிறோம். அதோடைய விளக்கத்தை பற்றி எங்கள் கணவர் வந்து சொல்ல போகிறாங்க, கேளுங்க. இது வந்து 150 லிட்டர் பேரலு. இதில் 7 லிட்டர் கோமியம், 10 கிலோ சாணம், 1 கிலோ நாட்டு சர்க்கரை, 3 கலந்த கலவை, மீதி வந்து தண்ணி பயன்படுத்தியிருக்கிறோம். இது வந்து இடது பக்கம் 50 சுற்றும், வலது பக்கம் 50 சுற்றும் சுற்றி விடணும். இது காலை மாலை, காலை மதியம் மாலை என 3 வேளையும் சுற்றி விடணும். அதே மாதிரி ஒரு 24 மணி நேரம் அல்லது 48 மணி நேரம் இதை ஒரு நாளைக்கு 3 டைம் சுற்றி விட்டுட்டு 24 மணி நேரத்துலேயே இது ரெடி ஆகிடும். புளிச்ச வாடகை வந்துடும். அந்த புளிச்ச வாடகை வந்துச்சுன்னா இது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதை வந்து எல்லா செடிகளுக்கும், காய்கறிகளுக்கும், அனைத்து வகையான பயிர் வகைகளுக்கும் இதை வந்து சொட்டு நீர் மூலியமாகவும் விடலாம், அல்ல வாய்க்கால் வழியாகவும் விடலாம். இது வந்து அமிர்த கரைசல். அனைத்து சக்திகளும் கிடைக்கும். செடிகள் செழிப்பாக பசுமையாக வளரும். காய்கள் நிறைய காய்க்கவும், நிறைய மகசூல் எடுக்கவும் இந்த அமிர்த கரைசல் மிக சிறப்பான ஒரு உரமாக பயன்படுத்தலாம். சரி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த அமிர்த கரைசல் நண்பர்களே ரொம்ப அவர் சொன்ன மாதிரி புளிச்ச வாடை, பயங்கரமான ஸ்மெல், புளிச்ச வாடை வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். எங்களுக்கு வருது, உங்களுக்கு வராது. சரி பாய். அடுத்த நெக்ஸ்ட்டில் வந்து நாங்கள் செடிக்கு அமிர்த கரைசல் விடும்போது நாங்கள் வீடியோ அனுப்புகிறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.